திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ரிஷப ராசி, இவங்க ராசி இதுதான். இப்போது ராசியிலே யார் இருக்கார்? குரு இருக்கார். பொதுவாக ராசியில் குரு இருக்கிறது ஒரு யோகத்தை, பெயர், புகழுக்கு அடிமையாக்கிடும். அதே போல் நம்மளை யாராவது புகழணும், நமக்கு யாராவது வாண்டடாக செய்யணும், ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அவங்க எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த புகழுக்கு எல்லாமே அடிமைப்படுத்தி கொடுத்துரும் இந்த குரு. அது மட்டும்தான் ஒரு மைனஸை தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா குரு உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதி, லாபஸ்தானாதிபதி மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் குரு இருப்பார். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பண வரவு, லாபங்கள் இதெல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இது உங்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் பாருங்க, இப்போது 18ஆம் தேதி வரைக்கும் நீச நிலையில் இருக்கார். அப்போது இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 18ஆம் தேதி வரைக்கும் யாரையும் நம்ப வேண்டாம், எதுலேயும் பெருசாக ஈடுபாடுகள் வச்சுக்காதீங்க, பயணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா அவர் 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால நோய், வழக்கு, அதே போல் பயணங்களை அதிகமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் வாங்க வேண்டிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். 6ஆம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம் அப்படிங்கிறதுனால வேலையிலையும் கொஞ்சம் மனக்கசப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக 18ஆம் தேதி வரைக்கும் உண்டு. அதனால் இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். உங்களுடைய ராசி அதிபதியே லக்னாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, இல்லைங்களா? அந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீசமோ மறைஞ்சோ இருந்தால் நீங்கள் யாருக்கு என்ன செஞ்சீங்கனாலும் புண்ணியம் கிடையாது. இதுதான் உண்மை. அப்போது இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாருக்கு என்ன செஞ்சீங்கனாலும் ஒரு நல்ல பெயர் கிடைக்காது. எதுலேயும் உங்களை முன்னிறுத்த மாட்டாங்க. ஒரு அவமானங்கள், ஒரு பின்னாடி நின்று செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் என்ன டார்கெட் பண்ணினாலும் இந்த சுக்கிரன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணால் பிளான் பண்ணுங்கள், நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இந்த 18ஆம் தேதிக்கு மேலே இந்த சுக்கிரன் இங்கே வரும் பொழுது அதற்கப்புறம் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், நோய் நொடிகள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல மருத்துவம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட வேலைக்கு அது ஒரு நல்ல ஸ்தானமாக இருக்கிறதுனால யாராவது வெளிநாடு, வெளியூர் வேலைகள் அல்லது இது இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகலான் இருக்கீங்க அப்படின்னா அந்த 18ஆம் தேதிக்கு மேலே ட்ரை பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. கடன்காரங்களை தொல்லை பண்ணனாலும் 18ஆம் தேதிக்கு மேலே கடன் அடைவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது பாருங்க புதன். இந்த புதன் யார்? உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதி. இந்த புதன் இப்போ இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 23ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கார். பொதுவாக 4ஆம் வீட்டில் 2ஆம் அதிபதி இருக்கிறது குடும்பம், வீடு, மனை, சொத்துக்கள், குடும்பத்தில் ஒரு சந்தோஷ பிரியங்களாக இருக்கிறது, வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடும். அடுத்ததும் உங்களுக்கு யோகம்தான். இந்த புதன் 23ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் பெறுகிறார். ஆனாலும் நல்லா கவனிச்சுக்கணும், எந்த இடத்தில் ராகு கேதுக்கள் இருக்கின்றதோ அந்த இடத்தில் எந்த கிரகமாக இருந்தாலும் அதை இந்த கேது பகவான் தான் செயல்படுத்துவார். இப்போது புதன் இங்கே வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இதற்கப்புறம் இந்த புதனுடைய தன்மைகளை கேது வெளிப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. அப்போது இந்த புதன் 5ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு கலைகள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணி விடுறது, குழந்தைகளால் ஏதாவது ஒரு நல்ல பெயர் கிடைப்பது, ஞானம் பெறுவது, இறை வழிபாடு அதிகமாவது, பண வரவு அப்படிங்கிறது இதெல்லாமே 23ஆம் தேதிக்கு மேலே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதே போல் கேது 5இல் இருந்தால் சித்தர்களுடைய தொடர்பு, ஞானிகளுடைய தொடர்பு இதெல்லாமே கிடைக்கும். அப்போது இந்த 23ஆம் தேதிக்கு மேலே ஏதாவது ஒரு சித்தர் ஜீவசமாதி வழிபாடுகளுக்கோ, இல்லை ஏதாவது ஒரு நீங்கள் குருவாக நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கோ, இல்லை ஏதாவது ஒரு ஆன்மீக ஸ்தலத்துக்கு, பழமையான ஆன்மீக ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலும் பண வரவு தடையில்லாமல் வரும் அப்படிங்கிறது இந்த ரிஷப ராசிக்குண்டான ஒரு சிறிய ஒரு பலன், ஒரு பரிகாரம்னா கூட நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக இதே இடத்துல பாருங்கள், இப்போ சுக்கிரன் இருக்கார் 18ஆம் தேதி வரைக்கும். அந்த 18ஆம் தேதிக்கு மேலே தான் இவர் மாறி இங்கே வருவார். அதே போல் புதனும் 23ஆம் தேதிக்கு மேலே இந்த கட்டத்துக்கு 5ஆவது வீட்டுக்கு வரார். அது ஆட்சி உச்சம் பலம் பெறும் பொழுது எப்படியும் உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடும். அடுத்தது பாருங்கள் சூரியன். சூரியன் உங்களுக்கு 4ஆம் அதிபதி. இந்த 4ஆம் அதிபதி சூரியன் 16ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். அப்போது 4 குடையவர் 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த 16ஆம் தேதிக்கு ஒரு வீடு மாற்றம், ஒரு இடம் மாற்றம், ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலான் இருக்கீங்க, இது எல்லாமே இந்த 16ஆம் தேதிக்குள்ளே வச்சுக்கோங்க.
அதற்கு மேலே உங்களுக்கு 5வது வீட்டுக்கு வரும் பொழுது இந்த ஆட்சி பலத்துக்கு உண்டான ஒரு விஷயத்த சூரியன் இங்கே இருக்கும் பொழுது கொடுக்க மாட்டார். அப்போது அந்த 16ஆம் தேதிக்குள்ளே வீடு மனை சொத்து சுகங்கள் ஏதாவது ஒரு மருத்துவம், அதாவது மருந்து எடுக்கிறீங்க, ஒரு ஆரோக்கியத்துக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, இது சார்ந்த எந்த விஷயங்களாக இருந்தாலும் 16ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக்கொள்வது சிறப்பானதாக இருக்கும், நல்லதாக அமையும் எல்லாமே. அப்போ இங்கே வரும்பொழுது உங்களுக்கு சூரியன் கேதுவோடு சேருவார் இல்லையா? அப்போ சூரியன் கேதுவோடு சேரும் பொழுது இது எல்லாமே தடையாகும். ஏன்னா கேது தடையை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ சூரியன் கேது இயற்கையாகவே நம்ம என்ன சொல்கிறோம்? பித்ருதோஷங்கள், தந்தை வழி பித்ருதோஷங்கள்னு சொல்கிறோம். அப்போது தந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் கொடுப்பாரு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஏன்னா சூரியன் இந்த கேது சூரியனை க்ளோஸ் பண்ணும்போது இந்த சூரியன் உங்களுக்கு நிச்சயமாக வேலை செய்யாது. அதனால் 16ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களுடைய வேலைகள் எல்லாமே முடித்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 3ஆம் வீட்டில் போய் நிற்கிறார். பொதுவாக 7 குடையவர் 3இல் இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசாமல் இருக்கணும். பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த வரன்கள் கிடைக்காது. பார்ட்னருக்குள்ள ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது என்ன மாதிரி பலன்னா, 12ன்னா வெளிநாடு, வெளியூர், வெளி தேச பயணங்கள் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ 2ன்னா பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்கு போனால் ஏதாவது வெளிநாட்டு பணம் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வெளிநாட்டு பணம்னா நம்ம என்ன சொல்கிறோம்? ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, இது போல் MLM, இது போல் இந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம் எல்லாமே 12-2 தொடர்பு இருந்து தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இந்த 12-2 தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தால் வேலைக்காக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு இடம் மாறுறீங்க, வெளிநாடு போகலான் இருக்கீங்கன்னா அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இயற்கையாகவே உங்களுக்கு செவ்வாய் அங்கே இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வேலைக்கு உண்டான கிரகம் யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் 18ஆம் தேதி வர்றதுனால 18ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் ஏதாவது வெளிநாட்டு வேலைகளை தேடும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக வரும். செவ்வாயும் சுக்கிரனும் திரிகோணம் வருவாங்க. அப்போ இதுக்கும் லிங்க் வரும். அப்போ வெளிநாட்டு வேலை, வெளிநாடு பயணம், வெளிநாட்டு பணம் இதெல்லாமே வரும். சும்மா ஒரு சுற்றுலாவாவது ஏதாவது ஒரு டூராவது போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்பை கூட இந்த சுக்கிரனும் செவ்வாயும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. நீங்கள் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏதாவது நல்ல விஷயங்களாக இருந்தால் வீடு மனை சொத்து சுகங்கள் அது சார்ந்து ஏதாவது கிரயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாமே நீங்கள் 16ஆம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அதே போல் பணம், உங்களுடைய புகழ், நீங்கள் ஒருத்தருக்கு செய்யக்கூடிய உதவிகள் இதெல்லாமே பணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வேலை சார்ந்தது எல்லாமே 18ஆம் தேதிக்கு மேலே வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 23ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது ஆட்சி உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பாக டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஆதார் கார்டு, உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். கேதுவோடு ராகுவோடு எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அந்த கிரகம் தன்னுடைய பலத்தை இழக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்து என்ன விஷயம் பண்ணுறீங்களோ அதில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நல்ல சர்டிஃபிகேட் எதாக இருந்தாலும் அதில் நல்லா க்ளீனாக எப்படி இருக்குது என்னங்கிறது நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். தசாபதிப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்.